மகாகவி பாரதியினுடைய ஆத்திசூடியில் 55வது சிந்தனையாக அமைவது நாளெல்லாம் வினை செய். வினை செய்யாமல் ஒருவரும் இருப்பதில்லை. ஆனால் அந்த வினைகள், அந்த செயல்கள் ஏன் வெற்றியாவதில்லை என்று சொன்னால் அவை தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பாரதி காட்டுகிற ஒரு நல்ல நெறியாக இருக்கிறது. வினை என்றால் என்ன? வினை என்றால் செயல், வேலை, தொழில் என்பவற்றை குறிக்கும். இந்த உலகம் இடைவிடாமல் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. பார்க்கிறோம், இயற்கை பொருளை பார்க்கிறோம். தென்றல் வீசுகிறது, சூரியன் சுடர்கிறது, நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவைகள் ஒரு நாளும் ஓய்வெடுப்பதில்லை. கடிகார முட்களைப் போல அவை ஓடிக்கொண்டே இருக்கின்றன. என்றைக்காவது அவை ஓய்வெடுத்திருக்கின்றன என்றால் இல்லை. அதுபோல ஒல்லும் வகையெல்லாம் நாம் வினையை செய்து கொண்டே இருக்கணும், நல்வினைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்பம் விளைவான் வினை விளைவான் தன் கேளிர் துன்பம் துடைத்துண்டு தூண் என்று வள்ளுவர் பேசுவார். நல்லதை பெற வேண்டுமா, மகிழ்ச்சியானவற்றை பெற வேண்டுமா, தொடர்ந்து நீ உழைத்து கொண்டே இரு என்பது வள்ளுவனின் வாக்காக இருக்கிறது. நமக்கு தொழில் கவிதை நாட்டு குலைத்தல் என்று நான் முன்னே சொன்னேன். அதுபோல தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பதால் அந்த வினை வெற்றியை நமக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறது. சேர்ந்து வாழ்வீரோ, ஒரு இடத்திலே பாரதி பேசுகிறான். சேர்ந்து வாழ்வீரோ, உங்கள் சிறுமை குணங்கள் போச்சோ, சோர்ந்து வீழுதல் போச்சோ, உங்கள் சோம்பரை துடைத்தீரோ. இனிமே எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் தோல்விக்கு சோம்பல் தான். என்றைக்கு மனிதன் சோம்பலை விட்டொழிக்கிறானோ அன்றையிலிருந்து அவன் புதிதாக புத்துயிர் பெறுகிறான். ஆகவே இந்த சோம்பலும் உழைப்பதில் இருக்கிற மறுப்பும் தான் அவன் வெற்றியை தள்ளி போடுகிறது என்பது பாரதியுடைய சிந்தனையாக இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் முக்கியம் என்பதை ஒலிம்பிக்கில் ஓடுபவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதுபோல ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு முக்கியம். ஏனென்றால் இந்த நிமிடம் இனி திரும்பி வராது. வாழ்க்கையில் இழக்கப்பட்டவையில் மிக பெரும் ஆற்றல் மிக்கவை எது என்று சொன்னால் நம்முடைய நேரம்தான். நேரத்தை இழந்து விட்டால் அதை மீண்டும் பெற முடியாது. வாழ்க்கையில் எதை இழந்தாலும் பெற்றுவிடலாம், ஆனால் காலத்தை இழந்து விட்டால் ஒரு காலம் திரும்ப பெற முடியாது என்பதனால்தான் பாரதி கிடைக்கிற காலத்தை பொற்காலமாக மாற்ற வேண்டுமென்றால் நீ கடுமையாக நாளெல்லாம் வினை செய்ய வேண்டும் என்று சொல்கிறான். இடைவிடாத நம்பிக்கையும் தொடர் உழைப்பும் தான் வெற்றியை மீட்டுத் தரும். நாளெல்லாம் உழைத்தால் நாட்டில் முதன்மை பெறலாம் என்று 2ஆம் உலகப் போரிலே தொற்றுப்போன ஜப்பான் இன்றைக்கு உலக வல்லரசுகளில் ஒன்றாக திகழ்கிறது என்று சொன்னால் அங்குள்ளோர்கள் அந்த நாட்டை உழைப்பின் மூலம் புதிதாக ஆற்றலோடு உருவாக்கி இருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். ஆகவே நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நாளெல்லாம் வினை செய்தால் எந்த மனிதனுக்கும் தோல்வி என்பது இல்லை. அவன் வாழ்க்கையில் எல்லா விதமான நலமும் வந்து சேரும். தொடர்ந்து உழைத்து அவனுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் பெறுவதற்கான வழியைத்தான் பாரதி நாளெல்லாம் வினை செய் என்று நமக்கு அறிவுறுத்துகிறான்.